மார்னிங் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கான அறிவியல் பாடத்தை நடத்த போகிறேன். இந்த அறிவியல் பாடத்தில் முதல்ல இருக்கக்கூடியது லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள் அப்படின்றது. ஸோ நான் இப்போ நடத்தினால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனித்தனியாக நடத்த போகிறதில்ல, ரெண்டு லாங்குவேஜ்லையும் கம்பைன் பண்ணி ஒரே எபிசோட தான் எப்போவுமே போடுவேன். அதனால் ரெண்டு மீடியம் சார்ந்த பசங்களும் உன்னிப்பாக கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள். சரி, இந்த லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றது லெசனில் என்ன டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷனை பற்றி டீல் பண்ணுவோம் இந்த எபிசோடில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை பற்றி இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிச்சதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து வர சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸில் டீல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன வகையான மோஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லீனியர் மோஷன், அதாவது ஒரு பொருள் வந்து நேர்கோட்டில் ஓடிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது ஒரு ஸ்ட்ரைட்டான ரோட்டில் ஒரு பஸ் ஓடுது அப்படின்னா அது வந்து என்னது உங்களுக்கு லீனியர் மோஷன், நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதுக்கடுத்து சர்க்குலர் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. லெட் மீ டேக் தி பென். ஸோ ஒரு பேனா எடுத்துக்கிறேங்க நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறதுக்காக. சரி, இப்போ பாருங்கள் லீனியர் மோஷன்னா பாருங்கள், இப்போ வந்து பாயிண்ட் ஏ அப்படின்ற இடத்துல இருந்து பாயிண்ட் பி என்ற இடத்த நோக்கி ஒரு பொருள் ஓடுதுன்னு வச்சிங்களேன். அதாவது ரோட்டில் பஸ் ஓடுறது, இது வந்து என்னது நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லீனியர் மோஷன். சர்க்குலர் மோஷன்னா அதோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஏ என்ற புள்ளியிலேருந்து இப்படி ஒரு பொருள் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னு வச்சிங்களேன். அப்போது அது பேர் வந்து என்னது உங்களுக்கு வட்ட வடிவ இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆசிலேட்டரி மோஷன், கடிகாரத்தில் பெண்டுலம் வந்து அசைது இல்லையா, அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதாவது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் இப்படி வந்தோம்னா அது வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஒன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைக்கிள் இல்லை ஒன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க. இங்கேருந்து தொடங்கி இப்படி போய் இப்படி வந்து இங்கே நின்றுடுது இல்லைங்களா. ஸோ இதான் அந்த ஏலேருந்து பி வரைக்கும் சென்றடையக்கூடிய ஒரு மோஷன் வந்து பேர் வந்து நம்ம சொல்லுவோம் ஆசிலேட்டரி மோஷன், ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா பொருள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் போது சில பொருள்கள் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது அமைதி நிலைமையில் இருக்க ஒரு பொருள் வந்து என்ன பண்ணுது, சடனாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த பொருள் நவறதுக்கு எது காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அதுக்கடுத்து ஏற்கனவே ஒரு பொருள் ஓடிக்கொண்டு இருக்கு, அந்த பொருள் வந்து சடனாக பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்துறோம். அப்போ நிறுத்தும் ஓடிக்கொண்டிருக்க பொருள் அமைதி நிலைமைக்கு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதாவது என்ன சொன்னேன், அமைதியாக இருக்க பொருள் திடீர்னு ஓடுதுன்னா அதுக்கு என்ன காரணம் யோசிங்க. ஓடிக்கொண்டிருக்க பொருள் திடீர்னு அமைதி நிலைமைக்கு வருது, அதுக்கு என்ன காரணம்னு யோசிங்க. ஒரு பொருள் ஏற்கனவே 10 மீட்டர் பர் செகண்ட்ல ஓடிட்டு இருக்கு, திடீர்னு அதோட ஸ்பீட் 20 மீட்டர் பர் செகண்ட் ஆகுது, அப்போ அதுக்கு என்ன காரணம்னு யோசிங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு பொருள் 20 மீட்டர் பர் செகண்ட்ல ஓடிட்டு இருக்கு, அது திடீர்னு 10 மீட்டர் பர் செகண்ட் வருது, அதாவது அதனோட வேகம் குறையுது, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. மேற்கூறிய இந்த 4 விஷயங்களுக்குமே அடிப்படை காரணம் அங்கே ஏதோ ஒரு விசை செயல்பட்டு இருக்க வேண்டும், அந்த பொருளின் மீது விசை செயல்பட்டு இருக்க வேண்டும், அதுதான் இந்த மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்ற உண்மை நமக்கு புலப்படும். சரிங்களா? சரி, அடுத்த டாபிக் போகலாம். அதாவது இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஃப்ளோ சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து முதல்ல ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது என்னது, ஒரு பொருளின் மேலே ஒரு தள்ளுகின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒரு பொருளை தள்ளுறோம் இல்லாட்டி ஒரு பொருளை இழுக்கிறோம். தள்ளுகின்ற விஷயம் அல்லது இழுக்கின்ற விஷயம், தள்ளு அல்லது இழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம டோர் இருக்குது, டோர் என்ன பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் அது மேலே வந்து செயல்படுத்துகிறோன்னு அர்த்தம். சிம டோரை வந்து என்ன பண்ணுறோம், இழுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அதை புல் பண்ணுறோம். ஸோ தள்ளு அல்லது இழு அப்படின்றது தான் இங்கே விசை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் கொள்ளப்படுது. புஷ் ஆர் புல் இஸ் கால்ட் அஸ் அ ஃபோர்ஸ். சரி, இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது. மெக்கானிக்ஸு எப்படிலாம் சப்டிவைட் பண்ணப்பட்டிருக்கு, மெக்கானிக்ஸ்ன்றது எப்படியெல்லாம் வந்து கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது இங்கே பார்க்கலாம். மெக்கானிக்ஸ்னா இயந்திரவியல். மெக்கானிக்ஸ் ரெண்டு வகையாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று ஸ்டேட்டிக்ஸ், ஒன்று டைனமிக்ஸ், அதாவது நிலையியல், அப்புறம் இயங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணலாம். டைனமிக்ஸை திரும்பவும் ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இயக்கவியல், ஒன்று இயக்க விசையியல், அதாவது கினமேட்டிக்ஸ் அண்ட் கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சரி, ஒன்றுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல இங்கே பாருங்கள், மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மெக்கானிக்ஸ் ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் த பாடிஸ் அண்ட் த ரிசல்டன்ட் மோஷன் தட் தோஸ் பாடிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு பொருள் மீது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விசைகள், அந்த விசைகளினால் உருவாக்கப்பட்ட அந்த பல விசைகளுக்கு சமமான ஒரு நிகரான மொத்த விசை, தொகுபயன் விசை
இதை பற்றி அந்த பொருள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளானது உணரக்கூடிய தொகுபயன் விசை இதை பற்றி படித்தோம்னா அது பேர் வந்து மெக்கானிக்ஸ். அப்போ ஷார்ட்டாக என்ன சொன்னேன், மெக்கானிக்ஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொன்ன உங்களுக்கு எந்திரவியல். எந்திரவியல்னா என்னது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஸ்லைடில் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு நாளைக்கு இன்ஜினியரிங் போனால் அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலும் சிவில் இன்ஜினியரிங் இருந்தாலும் பின்னாடி பிஜி லெவலில் போகக்கூடியது அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் டிசைன், இந்த மாதிரி அனைத்து இன்ஜினியரிங்லேயும் பெரும்பாலான இன்ஜினியரிங் துறையில் இந்த டாபிக்ஸ் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். உங்களுக்கு +1 +2லையும் இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால தான் இது ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் நான். மெக்கானிக்ஸ் என்றது என்னது, ஒரு பொருள் மீது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விசைகள், அந்த விசைகளுக்கு நிகரான தொகுபயன் விசை, இதை பற்றி படிக்கிறது தான் வந்து அது மெக்கானிக்ஸ் எந்திரவியல் அப்படின்னு சொல்கிறோம். மெக்கானிக்ஸ் 2 வகையாக பிரிக்கலாம் சொன்னால, அவன் ஸ்டாட்டிக்ஸ் ஒன்று டைனமிக்ஸ். தமிழ் என்ன சொன்ன உங்களுக்கு, அதுக்கு பேர் நிலையியல் இயங்கியல். சரி, நிலையியல்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டேட்டிக்ஸ் இஸ் பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் that deals with the study of object at rest. அதாவது அமைதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நம்ம படித்தோம்னா அது பேர் வந்து என்னது, ஸ்டேட்டிக்ஸ், அதாவது நிலையியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, டைனமிக்ஸ்னா என்னது, இங்கிலீஷில் டைனமிக்ஸுக்கு தமிழில் என்ன சொன்னால் டைனமிக்ஸுக்கு இயங்கியல். இயங்கியல்னா என்னது, டைனமிக்ஸ் இஸ் பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் that deals with the study of object in motion. அதாவது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நம்ம விரிவாக படித்தோம்னா, அதாவது இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நம்ம விரிவாக படித்தோம்னா அந்த பாடப்பிரிவுக்கு பேர் வந்து என்னது, டைனமிக்ஸ், இயங்கவியல். ஓகே, டைனமிக்ஸ் இயங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கிலீஷில் பாருங்கள் டைனமிக்ஸ், தமிழில் இயங்கியல். சரி, அதுக்கடுத்து பாருங்கள் கினமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கினமேட்டிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரேஷன் ஆஃப் காஸ் ஆஃப் தி மோஷன். அதாவது என்ன சொல்கிறோம், ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கு, அந்த பொருளின் இயக்கத்துக்கு காரணமான விஷயங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். சாதாரண ஒரு பொருள் வந்து இயங்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து என்ன இருக்கும், ஏதோ ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். அந்த ஃபோர்ஸை மறந்துடுவோம், அந்த ஃபோர்ஸை பற்றி படிக்க மாட்டோம், அந்த பொருள் இயக்கிறத பற்றி மட்டும் படிப்போம். அதுக்கு பேர் தான் வந்து நம்ம கினமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கினமெட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இயக்கவியல். அதாவது இங்கே விசையை பற்றி படிக்க மாட்டோம், பொருள் இயங்கத்தை பற்றி மட்டும்தான் படிப்போம். சரிங்களா. கினமெட்டிக்ஸ் டீல்ஸ் வித் ஸ்பேஸ் டைம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த மோஷன் ஆஃப் பாடி. ஸோ எக்ஸாம்பிள், கினமெட்டிக்ஸ்னா அது எதை பற்றிலாம் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்பேஸ் டைம் ரிலேஷன்ஷிப் பற்றி படிப்போம். அது சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்த கினமெட்டிக் கான்செப்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன், இடப்பெயர்ச்சி, திசைவேகம் மற்றும் முடுக்கம், அதுக்கு பேர் தான் வந்து நம்ம இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் அந்த கினமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி. இங்கே எங்கேயாவது ஃபோர்ஸை பற்றி வந்திருக்க பாருங்க, இங்கே எங்கேயுமே ஃபோர்ஸை பற்றி நம்ம படிக்கல. ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி என்னன்னு படிக்கிறோம், ஒரு பொருளோட திசைவேகம் என்னன்னு படிக்கிறோம், ஒரு பொருளோட முடுக்கம் என்னன்னு படிக்கிறோம், அவ்வளோதான் படிக்கிறோம். ஸோ ஒரு பொருள் இயக்கத்தை பற்றி மட்டும் தான் படிக்கிறோம். அந்த இயக்கத்துக்கு காரணமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிக்கிறது கிடையாது. அந்த இயக்கத்துக்கு காரணமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எங்கேயுமே கணக்கில் எடுத்துக்கொள்றது இல்லை. அதுக்கு பேர் தான் கினமெட்டிக்ஸ். அதுக்கடுத்து கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த கைனட்டிக்ஸுக்கு தமிழ் என்னன்னு சொன்னால் இயக்க விசை இயல். அதாவது இந்த இடத்துல ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கு, அந்த இயக்கத்துக்கு என்ன காரணம், அதாவது ஒரு ஃபோர்ஸ் காரணமாக இருக்கும், அந்த ஃபோர்ஸையும் சேர்த்து படிக்கிறது பேர் தான் வந்து அது கினட்டிக்ஸ். Kinetics is the branch of mechanics which deals with the study of the motion of the bodies by considering the cause of the motion. அதாவது ஒரு பொருள் இயக்கத்துக்கு காரணமான முக்கியமான விஷயம், அதாவது விசை, அதை பற்றியும் இதில் படிப்போம். Kinetics deals with the forces or torque applied on the body. So kinetics அப்படின்றது நான் உங்களுக்கு தமிழில் என்ன சொன்னேன், இயக்க விசையல். இந்த இயக்க விசையல்ன்றது என்னன்னா, ஒரு பொருள் இயங்குகிறது, அது எவ்வாறு இயங்குகிறது, அந்த இயக்கத்துக்கு எது காரணம், எது காரணமாக இருக்கும், நார்மலாக விசை காரணமாக இருக்கலாம், இல்லை சமயத்தில் திருப்புத்திறன் காரணமாக இருக்கலாம், அதெல்லாம் சேர்த்து படிக்கிறது தான் கினெட்டிக்ஸ். சரி, அடுத்த டாபிக் போலாமா. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அரிஸ்டாட்டில் அப்படின்றவரும் கலீலியோன்றவரும் 2 விதமான விஷயங்களை பொருள் இயக்கத்தை பற்றி சொன்னாங்க. முதல்ல அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது புவிசார் பொருள்கள் எல்லாமே வந்து அமைதி நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அரிஸ்டாட்டில் சொல்றாரு. நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ் இஸ் ரெஸ்ட், ஆல் எர்த்லி பாடிஸ் இஸ் அட் ரெஸ்ட். அதாவது புவிசார் பொருள்கள் அனைத்துமே என்ன பண்ணும், அமைதி நிலைமையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு ஒரு 2 விஷயம் சொல்றாரு. அதாவது நேச்சுரல் மோஷன் என்னது, வைலண்ட் மோஷன் என்னதுன்னு சொல்றாரு. மூவிங் பாடி நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ். வெளியிலிருந்து எந்த ஒரு விஷயத்தோட தாக்கமும் இல்லாமல், ஓகே, எந்த ஒரு விசையின் செயல்பாடும் இல்லாமல், வெளியிலிருந்து எந்த ஒரு விசையின் செயல்பாடும் இல்லாமையே இயங்குகின்ற பொருள்கள் அனைத்தும் தானாகவே அமைதி நிலைமைக்கு வந்துடும். அதாவது வெளியிலேருந்து எந்த ஃபோர்ஸுமே செயல்பட தேவையில்லை, தானாகவே ஓடிக்கொண்டிருக்க அனைத்து பொருள்களும் தன்னுடைய அமைதி நிலைமைக்கு ஒரு கட்டத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த மாதிரி எந்த பொருள்கள் தானாகவே அமைதி நிலைமைக்கு வந்து சேருதோ அதுங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு பேர் வந்து என்னது, இயற்கையான இயக்கம், நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது விசையை சார்ந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட்.
அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு, சில பொருள்கள் வெளிவிசை எதுனா அது மேல செயல்பட்டா மட்டும்தான் அது வந்து அமைதி நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி இயக்கத்துக்கு பேரு வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சில வகையான பொருள்கள் வெளிவிசை அது மேல தாக்கும் போது மட்டும்தான் அதனோட ஓடிக்கொண்டிருக்க நிலைமையிலிருந்து அது அமைதி நிலைமைக்கு வரும்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு பேர் வந்து என்ன சொல்றது, வயலண்ட் மோஷன், இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இயற்கைக்கு மாறான இயக்கம், அதாவது ஃபோர்ஸ் டிபெண்டன்ட், விசை சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தி ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தென் தி லைட்டர் ஒன். அதாவது குறிப்பிட்ட உயரத்துல இருந்து ரெண்டு பொருளை போடுறீங்க, ஒரு பொருளுக்கு நிறைய அதிகம், இன்னொரு பொருளுக்கு நிறைய கம்மி. ரெண்டு பொருள் ஒரே டைம்ல ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து விடும்போது அந்த நிறைய அதிகமான பொருள் முதல்ல கீழே விழும், நிறைய குறைவான பொருள் லேட்டா கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, அடுத்து கலீலியோ என்ன சொன்னாரு பார்க்கலாம். கலீலியோ ப்ரோபோஸ் தி ஃபாலோயிங் கான்செப்ட். கலீலியோ கீழ்கண்ட சில உண்மைகளை சொன்னாரு. என்னன்னா, நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் அதர் பாடிஸ் இஸ் எய்தர் அட் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் அட் தி ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது இந்த உலகத்தில் உள்ள புவிசார் பொருள்கள் அனைத்துமே ஒன்று அமைதி நிலைமையில இருக்கலாம் அல்லது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அமைதியாகவும் இருக்கலாம் அல்லது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையிலும், அதாவது இயக்க நிலையிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, a body in motion will continue to be in this same state of motion as long as no external force is applied. அதாவது ஒரு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் தனது இயக்க நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். எது வரைக்கும்னா, வெளிவிசை எதுவும் தாக்காத வரை அது தொடர்ந்து தன்னோட இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருள் வெளிவிசை எதுவும் தாக்காத வரை தன்னுடைய இயக்க நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து, when a force is applied on bodies they resist any change in their state. This property of bodies is called as inertia. அதாவது ஒரு பொருள் இருக்கு, பூமி மேல ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மேல நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்றேன். அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டு விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம். அமைதியா இருக்க பொருளை ஓட வைக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம், இல்ல ஓடிக்கொண்டிருக்க பொருளை நிறுத்துறதுக்கு அப்ளை பண்ணலாம். அது எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு பொருள் அமைதியாக இருக்குன்னு வச்சுங்களேன், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை தள்ள நினைக்கிறேன்னு வச்சுங்க, அது உடனே அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு நான் நவர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அது எதிர்ப்பு தெரிவிக்கும். அது தன்னோட அமைதி நிலைமையிலேருந்து இயக்க நிலைக்கு போகிறதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும். ஈவன் தோ த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட். அந்த ஒரு எதிர்ப்பு நிலைமைக்கு பேர் தான் வந்து நிலைமை, அதாவது இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஷார்ட்டாக இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னா என்னன்னு சொல்லணும், நிலைமம் சொல்லணும். நிலைமம் அப்படின்னா என்னது, இனர்ஷியான்னு என்னது, ஒரு பொருள் அமைதியாக இருக்கு, அது மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை இயக்க நிலை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பொருள் எந்த நிலையில் இருந்தோ அந்த நிலையிலே தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கும். அதாவது அது நகரத்துக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும். அந்த மாதிரியான எதிர்ப்பை தெரிவிக்கும் ஒரு பண்பிற்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம், இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் எடுத்துங்களேன். நீங்கள் பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் நின்று போயிட்டே இருக்கீங்க, அப்போது நீங்கள் இயக்கத்தில் இருக்கீங்களா இல்லாட்டி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கீங்களா, அதாவது அமைதி நிலைமையில் இருக்கீங்களா இயக்க நிலையில் இருக்கீங்களா. பஸ் ஏற்கனவே வந்து என்ன பண்ணு 10 km/h ஓகேங்களா, இல்லை ஒரு 30 km/h பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்களும் பஸ்ஸோட சேர்ந்து தானே போயிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்களும் இயக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். 30 km/h ஸ்பீடில் நீங்களும் ஓடிட்டு இருக்க மாதிரி தான் அர்த்தம். திடீர்னு டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு, எல்லாம் போயிட்டு உங்களோட மார்பு பகுதியோ உங்களோட ஷோல்டர் பகுதியோ இல்லாட்டி உங்களோட தலைப்பகுதியோ முன்னோக்கி என்ன பண்ணுது, முன்னோக்கி பின்னோக்கி இந்த பிரேக் அடிக்கும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு முன்னோக்கி போயிட்டு என்ன பண்ணுறீங்க, விழற மாதிரி உங்கள் தலைப்பகுதி போகுது. அப்போனா அதாவது நீங்கள் சாயறீங்க. அதுக்கு என்ன காரணம், அதாவது டிரைவர் பிரேக் அடிக்கும்போது வண்டி வந்து திடீர்னு அமைதி நிலைமைக்கு வருது. அப்போது நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கீங்க, உங்களோட பாடியும் திடீர்னு அமைதி நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த பிரேக்கிங் ஃபோர்ஸ் சொல்லுது. ஆனால் உங்களோட பாடி என்ன நினைக்குது, நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் ஏற்கனவே ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், நான் திடீர்னு அமைதி நிலைமைக்கு வர முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி, நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருப்பேன்றதுனால தான் பிரேக் அடிச்சோடனே நீங்கள் முன்னாடி நோக்கி சாயிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க என்ன பண்ணீங்க, ரெஸ்ட்டுக்கு வரீங்க. இதுக்கு பேர் தான் இனர்ஷியா. அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்தில், அதாவது 30 km/h என வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்தில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அனைவரும் இயக்க நிலையில் உள்ளீர்கள். திடீரென்று டிரைவர் பிரேக் அடிக்கும் போது நீங்கள் முன்கூட்டி சாய்கிறீர்கள். எதனால் என்றால் நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களால் திடீரென்று அமைதி நிலைமைக்கு வர முடியவில்லை, நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே இருக்க விரும்புகிறீர்கள். ஓகேங்களா, அந்த திடீர்னு ஒரு மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இயங்கி கொண்டிருக்க நீங்கள் அமைதி நிலைமைக்கு திடீர்னு வர்றதுக்கு ரெடியா இல்ல, தொடர்ந்து உங்களுடைய இயக்க நிலையில இருக்க விரும்புறீங்க.
அதனால தான் நீங்கள் முன்கூட்டி என்ன பண்ணுறீங்க, சாயறீங்க, முன்னாடி நோக்கி சாயறீங்க. அதுக்கு பேர் தான் அது இனர்ஷியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் அந்த ரிவர்ஸ் கான்செப்டும் அப்ளிகபிள். அதாவது ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், அமைதி நிலையம் இருக்க ஒரு பொருளை திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை ஓட வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நான் தொடர்ந்து அமைதி நிலையில் தான் இருப்பேன், நான் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு காமிக்கும். அதுக்கு பேரும் இனர்ஷியா தான். ஒன்று வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன், ஒன்று வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. இயக்கத்திற்கான நிலைமம், இன்னொன்று வந்து என்னது அமைதிக்கான நிலைமம். அதாவது அமைதிக்கான நிலைமம். ஓகேங்களா? சரி, அதுக்கு நாலாவது போயிட்டு பாருங்க. when dropped from a height in vacuum bodies of different size, வெவ்வேறு வடிவமுள்ள, வெவ்வேறு நிறையுள்ள, வெவ்வேறு அளவுள்ள இரண்டு பொருள்களை காற்று இல்லாத இடத்தில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து விடும்போது, ஒரே நேரத்தில் விடும்போது இரண்டு பொருள்களுமே தரையை ஒரே நேரத்தில் தான் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்தை பாருங்க. நிலைமம் இனர்ஷியா பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட். நீ எங்கே போனாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாத ஒரு கான்செப்டை கிராஸ் பண்ணியே போக முடியாது. wherever you go, whenever you study the concept of inertia, you must come across this particular experiment. One cardboard and coin experiment. This is what called as cardboard and coin experiment. The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. அதாவது இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கேன், வெளிவிசை ஏதும் தாக்காத வரை ஒரு பொருளானது அதனுடைய அமைதி நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ள விரும்பாது. ஓகேங்களா? அதனுடைய அமைதி நிலையோ இயக்க நிலையோ மாற்றிக்கொள்ள விரும்பாது. அதனுடைய நிலையை மாற்றணும்னு நீங்கள் எதனா முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு அது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு டம்ளர் வச்சுருக்காங்க, கிளாஸ் டம்ளர். அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்டு வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சுருக்காங்க, ஒரு 1 ரூபி காயின் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, சடார்னு அந்த கார்ட்போர்ட் அட்டையை நீங்கள் சுண்டு விரல் கொண்டோ இல்லை ஆள்காட்டி விரல் கொண்டோ என்ன பண்ணுறீங்க, தட்டுறீங்க. தட்டின உடனே என்ன ஆகுது, அந்த கார்ட்போர்டு முன்னாடி நோக்கி பாயுது. அப்போ கார்ட்போர்டு முன்னாடி போகுதுங்களா, இந்த காயின் இவ்வளோ நேரம் எதில் இருந்தது, ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருந்தது, அது அமைதி நிலைமையில் இருந்தது. அது தொடர்ந்து அமைதி நிலைமையில் இருக்கும் தான் அது நினைக்கும். ஓகேங்க? திடீர்னு மோஷனு அது இயக்க நிலைக்கு வரணும்னு அது நினைக்காது. நீங்கள் தட்டி விட்றீங்க கார்ட்போர்டும் சேர்ந்து எது போயிருக்கணும், காயினும் சேர்ந்து போயிருக்கணும். ஆனால் காயின் என்ன நினைக்குது, நான் ஏற்கனவே அமைதி நிலையில தான் இருந்தேன், நான் ஃபர்தராகவே என்ன பண்ணுறேன், நீ திடீர்னு என்ன மூவ் பண்ணுன்னு சொன்னால் நான் மூவ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு அது தொடர்ந்து அமைதி நிலையில இருக்குது. கார்ட்போர்டு மட்டும் ஓடி போகுது, அது அங்கேயே நிற்குது காயின். அதுக்கடுத்து அது புயிர் பீசினால டபால்னு கிளாஸ் உள்ள விழுந்துருது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இனர்ஷியா அல்லது நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, எங்கள் கண்டு இனர்ஷியான்ற மேட்டர் கண்டு இங்கே இல்லைன்னா அந்த காயினும் அந்த கார்ட்போர்டோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி ஓடி போய் வெளியில் விழுந்திருக்கும். ஆனால் இங்கே டம்ளர் உள்ளே விழுந்துது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அமைதி நிலையில் உள்ள காயின், நாணயம் தொடர்ந்து தன்னோட அமைதி நிலையில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது. அதுக்கு பேர் தான் வந்து என்னது இனர்ஷியா அல்லது நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். டைப் ஆஃப் இனர்ஷியா பார்க்கலாம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக சொல்லுவோம். தமிழில் சொல்லணும்னா ரெஸ்ட் ஓய்வு நிலைக்கான நிலைமம். அதுக்கடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா இயக்கத்திற்கான ஓய்விற்கான நிலைமம். அதுக்கடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா இயக்கத்திற்கான நிலைமம். அதுக்கடுத்து திசைக்கான நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு ஒரு அது என்ன அர்த்தம் சொல்லிட்டு பாருங்க. தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது ஒரு பொருளானது தன்னோட அமைதி நிலையிலிருந்து மாறுவதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும். அதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க, இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஒரு பொருளானது தன்னோட இயக்க நிலையிலிருந்து மாறுவதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது இனர்ஷியா ஆஃப் மோஷன். இன்னொன்று பாருங்க, ஒரு பொருள் வந்து குறிப்பிட்ட திசையில் போயிட்டு இருக்கு, அது வந்து என்ன மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கு. திடீர்னு நீங்க தெற்கு நோக்கி அதை திசை திருப்பணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நான் தொடர்ந்து மேற்கு நோக்கி தான் போகும்பா, நீ சொல்ற மாதிரி சடனால இல்ல தெற்கு நோக்கி வடக்கு நோக்கி என்ன திரும்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நீங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது, அது பாட்டுக்கு காதுல போட்டுக்காம தொடர்ந்து மேற்கு நோக்கியே பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், அதாவது திசைக்கான நிலைமம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்னொன்றுக்கு ஒரு உதாரணம் கூட இருக்கு, அதையே நம்ம இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா. சரி, நிலைமம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கான உதாரணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. an athlete run some distance before jumping.
ஒரு லாங் ஜம்ப் ஒருத்தர் தாண்டுறாருன்னு வச்சுங்களேன், ஒரு விளையாட்டு வீரர் அவர் கொஞ்சம் தூரம் ஓடி போய் தான் லாங் ஜம்ப் தாண்டுறாரு. ஏன் அப்படியே நடந்து போயோ இல்லாட்டி சும்மா ஒரு இடத்துல நின்னோ அப்படி டக்குன்னு லாங் ஜம்ப் தாண்டலாம் இல்லையா? எதனால இவர் ஓடி போய் கொஞ்சம் தூரம் ரன் பண்ணி ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணி அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் பண்றாரு? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் இருந்த இடத்துல இருந்தே லாங் ஜம்ப் பண்ணாருன்னா அவ்வளோ தூரம்லாம் அவரால் லாங் ஜம்ப் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அங்கே ரொம்ப தூரம் தாண்டி குதிக்கணும்னு நினைக்கிறாரு, அது ஒரு இயக்கம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே இவர் இயக்கத்தில் இருக்கணும். தாண்டது ஒரு இயக்கம், அதுக்கு முன்னாடியே அவர் கொஞ்ச நேரம் இயக்கத்தில் இருந்தாதான் இவரால் வந்து என்ன பண்ண ரொம்ப தூரம் லாங் ஜம்ப் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் ஓடுறாரு, ஒரு 20 மீட்டர் ஓடுறாருன்னு வச்சுங்களேன், அப்போ பாடி வந்து தன்னை தயார்படுத்திக்குது. ஓ, நம்ம ஏற்கனவே இயக்கத்தில் தான் இருக்கோம், தொடர்ந்து ஜம்ப் பண்ணும்போதும் இயக்கத்தில் இருக்கணும், அப்போ நம்ம ரொம்ப தூரம் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுது. நீங்கள் மட்டும் ஒரு இடத்துல நின்று இருந்து டக்குன்னு லாங் ஜம்ப் பண்ணீங்கன்னா பாடி என்ன நினைக்கும்? நான் அமைதி நிலைமையில தான் இருக்கேன், என்னை திடீர்னு இயக்க நிலைக்கு வர சொன்னால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும். அதாவது அங்கே ஒரு இனர்ஷியா உண்டாகும் இல்லைங்களா? அதனால தான் முதல்ல பாடிக்கு அவர் சொல்லணும், அதாவது நீ ஏற்கனவே இயக்கத்தில் தான் இருக்கிற, இப்போ ஜம்ப் பண்ணும்போதும் இயக்கத்தில் இருந்தால் தான் நீ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கு சொல்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தூரம் ஓடுறோம். லாங் ஜம்ப் பண்ணும்போது விளையாட்டு கொஞ்சம் தூரம் ஓடுறாரு. ஓகேங்களா? இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன், இயக்கத்திற்கான நிலைமம். அதுக்கடுத்து பாருங்க, when you make a sharp turn while driving a car you tend to lean sideways. அதாவது காரை வந்து என்ன பண்ணுறா, ஒரு இடத்துல மேற்கு நோக்கி போயிட்டே இருக்கீங்க, சடனாக 90 டிகிரி சவுத்தை நோக்கி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வளைக்கிறீங்க, சவுத்தை நோக்கி வளைக்கிறீங்க, அதாவது லெஃப்ட்டில் வளைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். கார் வந்து அவுட் சைடாக கொஞ்சம் சாயும். கார் வந்து என்ன பண்ணுங்க, சைடு வேஸில் கொஞ்சம் சாயும். வேகமாக போயிட்டு இருக்கும்போது டடனாக லெஃப்ட்டில் டர்ன் பண்ணும்போது அவுட் சைடில் சாயும். இதுதான் நான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், திசைக்கான நிலைமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா கார் மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு தெற்கு திரும்பணும்னா அது கேட்காது, உங்கள் சொல் பேச்சு கேட்காது, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும். நான் ஏற்கனவே மேற்கு நோக்கி தானே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் கூட நான் தொடர்ந்து மேற்கு நோக்கியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதையும் மீறி நீங்கள் வெளி விசையை அப்ளை பண்ணி நீங்கள் திருப்பணும், அது வேற கதை. ஆனால் இனிஷியலாக அது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்குது இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்து அது என்ன பண்ண ரைட் சைடில் சாய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் திசைக்கான நிலைமம். When you vigorously shake the branches of trees, some of the leaves and fruits are detached and they fall down. Inertia of rest. அதாவது ஓய்வுக்கான நிலைமம். அதுக்கு இந்த உதாரணம் சொல்லிக்காங்க. அது மரத்தில் பழம் இருக்குது, இலை இருக்குது, அதெல்லாம் ஏற்கனவே ஓய்வு நிலையில் இருக்குது, தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்கணும் தான் அது நினைக்கும். திடீர்னு மரத்தை ஷேக் பண்ணும்போது மரமே மொத்தமாக ஆடுது, மரமே இயக்க நிலைமைக்கு போகுது. உடனே அதில் இருக்கக்கூடிய பழங்கள், அந்த இலைகள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், நான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன், திடீர்னு வந்து என்னை வந்து இயக்க நிலைக்கு போக சொன்னால் நான் எப்படி போவேன்னு சொல்லிட்டு அது ஸ்டப்பனாக நிற்குது. ஸ்டப்பனாக நிற்கும் போது மரம் மட்டும் ஆடுது, பழம் மட்டும் நிற்குதுன்னு என்ன ஆகும், அந்த காம்பில் வந்து என்னது ஒரு வகையான பெண்டிங் ஃபோர்ஸ் உருவாகி அந்த இடத்துல காம்பு வந்து பிரேக் ஆகி இலையும் விழுது, அதுக்கடுத்து பழமும் விழுது. ஸோ அந்த பழமானது ஏற்கனவே ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருந்தது. நீங்கள் திடீர்னு மரத்தை ஆட்டும் போது அதை வந்து ஸ்டேட் ஆஃப் மோஷனுக்கு போக சொல்கிறீங்க, ஆனால் அது எதிர்ப்பு தெரிவித்து ஒரே இடத்துல இருக்கணும்னு அது மட்டும் அடம் பிடிச்சி நிற்குது. அப்போ மரம் வேகமாக ஆடும் போது அதுக்கு நடுவில் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் ஆகி அது பழம் விழுது இல்லைங்களா? இது வந்து நேச்சர் ஆஃப் ரெஸ்ட், அதாவது ஓய்வுக்கான நிலைமம். சரி, நெக்ஸ்ட் லீனியர் மூமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். லீனியர் மூமெண்டம்னா நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அதாவது இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மோர் இஃப் த வெலாசிட்டி அண்ட் மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மோர். அதாவது ஒரு பொருள் வந்து வேகமாக வந்து என்ன பண்ணுது, உங்கள் மேலே விழுது, அப்போது அந்த இல்லை ஒரு விசை வந்து வேகமாக அவங்க மேலே செயல்படுது, இல்லை ஒரு பொருள் வந்து வேகமாக அவங்க மேலே விழுது, அப்போது அதனோட எஃபெக்ட் வந்து இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ இந்த வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலோ இல்லாட்டி மாஸ் அதிகமாக இருந்தாலோ அதனோட விலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த பொருளோட வெலாசிட்டி அது அதிக வெலாசிட்டியில் வந்திருக்கலாம், இல்லாட்டி அந்த பொருளோட மாஸ் அதிகமாக வந்திருக்கலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அதிகமாக இருந்தாலோ இல்லை ரெண்டுமே அதிகமாக இருந்தாலோ அந்த பொருள் வந்து உங்கள் மேலே விழும்போது அதனோட விலை வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும், ரொம்ப அதிகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் லீனியர் மொமெண்டம். அதாவது P = M × V. கீழே பாருங்கள், இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், அது பாருங்க. P = இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், P = M × V. அதாவது ஒரு கேஸ் எடுத்துங்களேன், அதாவது 5 kg மாசு என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல 5 kg மாசு 2 m/s ட்ராவல் பண்ணி வந்துருக்கு. அப்போ 5 × 2 எவ்வளோ, 10 kg m/s. ஸோ இதுதான் வந்து என்னது உங்களுக்கு மொமெண்டம். இது வந்து என்னது உங்களுக்கு மொமெண்டம் அப்படின்னு கேபிட்டல் P போடாதீங்க, ஸ்மால் P போடுங்க. மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இந்த 5 கிலோ இது இருக்கு இல்லையா, அதாவது மாஸ் இருக்கு இல்லையா, இதை திடீர்னு 10 kg ஏற்றுறீங்க வச்சுங்களேன். 5 கிலோ கல் வந்து உங்கள் மேலே பட்டுது, இங்கே என்ன 2 m/s வந்து பட்டுது. இப்போ கல்லோட இது என்ன நிறைய ஏற்றுறீங்க, அதாவது P =
5 kg மேலே 10 kg கல்ல அதே 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் நீங்கள் யாரோ உங்கள் மேலே அடிக்கிறாங்க. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 × 2 20 kg மீட்டர் பெர் செகண்ட். இப்போ என்ன சொல்கிறேன், இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸை விட அதிகம். இது ஃபஸ்ட்டு கேஸ்ன்றதுனால சும்மா P1 வச்சுக்கிறேன். P1 வந்து எவ்வளோ 10. இங்கே P2 எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு ரெண்டாவது கேஸில்? P2 எவ்வளோ 20. அப்போ இங்கே வந்து விளைவு ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதாவது எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அடிப்படும். இந்த கல்லால் அடித்தோம்னா 5 கிலோ கல்லால் அடித்தோம்னா 2 மீட்டர் பெர் செகண்டில் உங்களுக்கு கம்மியாக அடிப்படும். 10 கிலோ கல்லால் அதே 2 மீட்டர் பெர் செகண்டில் எரியும் போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், உங்கள் மேலே டேமேஜ் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அதிகமாக அடிப்படும்னு சொல்கிறேன். சரி, மூணாவது கேஸ் எடுத்துக்கிறேன், P3. மூணாவது கேஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லோட எடையை அதே தான் வச்சுக்கிறேன், அந்த நிறைய அதே 5 கிலோ தான் வச்சுக்கிறேன். ஆனால் அதை தூக்கி எறிகிறாரில் ஒருத்தர், அவர் ரொம்ப அதிகமான திசை வேகத்தோடு எறிகிறாரு, அதாவது 4 மீட்டர் பெர் செகண்டில் எறிகிறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு, P3 இஸ் ஈக்குவல் டு 5 நாள் எவ்வளோ 20 kg மீட்டர் பெர் செகண்ட். 20 kg மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு கேஸோட கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேஸில் P1 = 10, P3 = எவ்வளோ வந்துச்சு இந்த இடத்துல 20. ஸோ இந்த இடத்துல நிறைய அதே மாதிரி வச்சுக்கிட்டு நிறைய அதே அளவுக்கு வச்சுட்டு பட் வெலாசிட்டி அதிகம் பண்ணிட்டாங்க. இப்பயும் அந்த கல் வந்து உங்கள் மேலே படும்போது உங்கள் உடம்புல டேமேஜ் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல லீனியர் மொமெண்டம் அதிகம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, லீனியர் மொமெண்டம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது, லீனியர் மொமெண்டம் இருக்குன்றது எம்மை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய அதிகரித்தாலோ அல்லது வெலாசிட்டி அதிகரித்தாலோ இல்லை ரெண்டுமே அதிகரித்தாலோ லீனியர் மொமெண்டம் அதிகரிக்கும். லீனியர் மொமெண்டம் அதிகரிச்சுன்னா அந்த பொருள் எந்த இன்னொரு ஒரு பொருள் போய் மோதுதோ அங்கே இம்பாக்ட் அதிகமாக இருக்கும், விளைவு சேதாரம் ரொம்ப மோசமானதாக இருக்கும், அதிகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் லீனியர் மொமெண்டம். சரிங்களா? சரி, இப்போ த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். கண்டிப்பாக நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் வந்து நேர்கோட்டு உந்தம் இருக்கும். நகராத பொருளுக்கு வெலாசிட்டி 0 ஆகிடும். அதனால் அந்த இடத்துல P வேல்யூ 0 ஆகிடும். இட் ஆக்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ எந்த திசையில் அது பொருள் போயிட்டு இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், லீனியர் மொமெண்டம் இருக்கும். லீனியர் மொமெண்ட்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா மாஸ் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணணும், அது நிறைய திசை வேகத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு P = m × v, அதான் ஃபார்முலா. SI யூனிட் ஆஃப் மொமெண்டம் இஸ் kg மீட்டர் பெர் செகண்ட். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்றத பார்க்க போகிறோம். திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு பொருளின் மீது வெளிவிசை ஏதும் தாக்காத வரை அது தொடர்ந்து தன்னுடைய அமைதி நிலையிலையோ அல்லது ஓய்வு நிலையிலையோ அல்லது ஒரே நேர்கோட்டில் சீராக இயங்கும் இயக்க நிலையிலையோ தொடர்ந்து காணப்படும். அதுக்கு பேர் தான் வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் கிவ்ஸ் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் இனர்ஷியா. இது வந்து விசைய பற்றி மட்டும் இல்லாமல் நிலைமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு வரையறைய கொடுக்குது. ஓகேங்களா? ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். ஸோ ஃபோர்ஸ்னா என்னது, ஏதோ ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் தள்ளுறீங்க இல்லாட்டி ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறீங்க, இதுதான் ஃபோர்ஸ், வேறு எதுவும் கிடையாது. சரி, ஃபோர்ஸை பற்றி இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று, ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஸ்டேட்டிக் பாடி. அதாவது ஓய்வு நிலையில் இருக்க ஒரு பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபோர்ஸ் உதவலாம், அல்லது ஏற்கனவே இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அமைதி நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபோர்ஸ் உதவலாம். அதாவது முதல் கேஸில் நம்ம இன்ஜின் வச்சு ட்ரெயின் இழுக்கிறோம், ரெண்டாவது கேஸில் ஓடிக்கொண்டிருக்க ட்ரெயினில் பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்துறோம். ஓகேங்களா? மூணாவது வந்து பாருங்கள், சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் மூவிங். ஏற்கனவே ஒரே சீரான திசை வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளின் இயக்க திசையை நம்ம என்ன பண்ணலாம், மாற்றலாம், இந்த ஃபோர்ஸ் ஆனது மாற்றலாம். ஸோ இந்த 3 வேலையை தான் இந்த ஃபோர்ஸ் வந்து ஜென்ரலாக பண்ணும். ஃபோர்ஸ் ஹஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். விசைக்கு எண்ணளவும் இருக்குது, திசையும் இருக்குது. அதனால இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். எத்தனை விதமான ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்குது, ஒன்று அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கான டயக்ராம் இங்கே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஸில் லைக் அண்ட் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல F1 அப்படின்றது வந்து என்னது, F1 F2ன்றது லைக் ஃபோர்ஸஸ் அண்ட் பேரலல் ஃபோர்ஸ், ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கா. சரி, இணையான ஃபோர்ஸஸ். அதுக்கடுத்து வந்து லைக் ஃபோர்ஸஸ்னால் ஒரே திசையில் செயல்பட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது வந்து 5 நியூட்டன் வச்சுங்களேன், இது வந்து 10 நியூட்டன் வச்சுங்களேன். அப்போ 5 × 10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஒரே திசையில் இருக்கும்போது பேரலாக இருக்கும்போது ரெண்டு ஃபோர்ஸையும் கூட்டினா அதான் தொகுபயன் விசையின் தொகுபயன் உங்களுக்கு வரும், தொகுபயன் விசை வரும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ எப்படி அப்போ F நெட் கண்டுபிடிக்கலாமா? F நெட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 5 + 10 எவ்வளோ வந்துருக்கு உங்களுக்கு 15 நியூட்டன். இந்த இடத்துல ஒருத்தர் வந்து இந்த பாடியை 5 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறாரு, இன்னொருத்தர் 10 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறாரு. அப்போ இந்த பாடி எந்த அளவுக்கு விசையோட நகரும்,
அர்த்தம்? யாரோ ஒருத்தர் 5+10 15 நியூட்டன் ஃபோர்ஸோட ஒரு சிங்கிளால் இதை தள்ளி இருந்தால் எந்த அளவுக்கு வேகமாக நகருமோ அந்த அளவு வேகமாக இந்த பொருள் நகர்ந்திருக்கும். அதாவது 5+10 50 நியூட்டன். அதாவது F1 plus F2, F1 and F2, these two forces can be replaced by single force called as the resultant force or net force, which is equal to what? 5 plus 10 15 நியூட்டன். அதாவது இங்கே ஒருத்தர் 5 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறாரு, இங்கே ஒருத்தர் 5 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறாரு, ஒருத்தர் 10 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறாரு. இப்போது அந்த பொருள் வந்து யாரோ ஒருத்தர் 5+10 50 நியூட்டன் ஃபோர்ஸில் தள்ளுறதா நினச்சிட்டு அந்த அளவுக்கு அது வந்து நகர ஆரம்பிக்கும். ஸோ ரிசல்டன் ஃபோர்ஸ் ஆர் நெட் ஃபோர்ஸ் இஸ் 50 நியூட்டன். ஸோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், like parallel forces, two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. அதாவது ஒத்த இணை விசைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது மாறுபட்ட இணை விசைகள் அன்லைக் parallel forces. if two or more equal forces are unequal forces, ஈக்குவலாகவும் இருக்கலாம். நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல ஈக்குவலாக தான் இருக்கணும், எங்கேயுமே சொல்லலை. ஈக்குவல் ஃபோர்ஸஸாகவும் இருக்கலாம் அந்த ரெண்டு ஃபோர்ஸ். அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் சமமான விசைகளாக இருக்கலாம், இல்லது சமம் இல்லாத விசைகளாகவும் இருக்கலாம். ரெண்டு ஒன்றுக்கு எதிர் திசையில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பொருள் மேலே. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் சிஸ்டம் பேர் மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே யாரோ ஒருத்தர் 10 நியூட்டன் ஃபோர்ஸில் இந்த பாடி எப்படி தள்ளுறாரு, இங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு 3 நியூட்டன் ஃபோர்ஸில் என்ன பண்ணுறாரு இந்த டைரெக்ஷனில் தள்ளுறாரு. ஓகேங்களா, இது 10 நியூட்டன் ஃபோர்ஸ், இது என்னது 3 நியூட்டன் ஃபோர்ஸ். அப்போ எப்பவுமே பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கிறதுக்கு ப்ளஸ் போட்டுங்க. அப்போ இது வந்து என்னது ப்ளஸ் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். பாசிட்டிவ் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பொருள் ஒரு ஃபோர்ஸ் வந்து செயல்படும் போது ப்ளஸில் போட்டுக்கிறோம். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் செயல்படும் போது மைனஸ் போட்டுக்கிறோம். அப்போ 10 - 3 எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு 7. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 7 நியூட்டன். அப்போ ஃபைனலாக அந்த பொருள் எந்த திசையில் வரும், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஏன்னா பாசிட்டிவ் ஆன்சர் வந்துருக்கு இல்லைங்களா, அதில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஸோ ஃபைனலாக இந்த பொருளானது எந்த திசையில் நகரும், இந்த திசையில் யாரோ ஒருத்தர் 7 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த திசையில் நகரும். 10 - 3 = 7 நியூட்டன். இன்கேஸ் இது 10 ஆகி இது 3 ஆகி இருந்துன்னா அப்போ நான் 3 - 7, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்திருக்கும் நெகட்டிவ் எக்ஸில். ஓகேங்களா, சரி. அதுக்கடுத்து பேரல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஈக்குவல் ஃபோர்ஸ் அதாவது F1 F2 சமம்னு வச்சுங்களேன். F1 என்னது F2 சமம். ஒரு பொருளை இந்த சைடில் யாரோ 10 நியூட்டன் ஃபோர்ஸில் இந்த டைரக்ஷனில் தள்ளுறாங்க, அந்த டைரக்ஷனில் இருந்தால் அதே 10 நியூட்டன் ஃபோர்ஸில் யாரோ தள்ளுறாங்க. இது F2, இது என்னது F1. அப்போது ஒன்று கேன்சல் அவுட் பண்ணிக்கும். இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸும் அந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸும் பேரலாகவும் இருக்குது, ஆப்போசிட்டாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குல்ல. அப்போது 10 - 10 ஆகிடும், கேன்சல் ஆகி நல்லிஃபை ஆகிடு. ஒருத்தரோட எஃபெக்ட் ஒருத்தர் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு அந்த பொருள் நவரவே நவராது. அங்கே ரிசல்டன் ஃபோர்ஸ் 0 ஆகிடும், அங்கே நெட் ஃபோர்ஸ் ஆகிடும், தொகுப்பை மிசை 0 ஆகிடும். சரிங்களா, இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், ரிசல்டன் ஃபோர்ஸ் when several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force. அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த இரண்டு அல்லது மேற்பட்ட விசைகளை ஒரே ஒரு விசை கொண்டு நாம் குறிப்பிட முடியும். அந்த ஒரே ஒரு சமான விசைக்கு பேர் தான் வந்து என்னது தொகுபயன் விசை. இட் இஸ் த வெக்டார் சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ். அங்கே கொடுத்துருந்தாங்களே ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸ் F1 F2 F3 F4, அது எல்லாத்தையும் வெக்டார் சம் எடுத்தால் அதுதான் வந்து இந்த ஆர் வெக்டாருக்கு ஈக்குவல். ஆர் வெக்டார்ன்றது தான் வந்து என்னது உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெக்டார். சரிங்களா, அது இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஈக்குலிபிரியம், அதாவது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேஸே சொல்லியிருக்கேன். இது என்னோட கைப்பட நான் சால்வ் பண்ண ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்கு. அதாவது இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேங்களா, இந்த எறும்பெல்லாம் வந்து அரிசியை தூக்கிட்டு போவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதனோட புத்து நோக்கி தூக்கிட்டு போவோம். அப்போ 4 எறும்பு 4 பக்கம் பிடிச்சி இழுக்கும். அதனோட ரிசல்டன் டைரக்ஷன் 4 எறும்போ 4 விதமான ஃபோர்ஸ் கொடுத்து வெவ்வேறு டைரக்ஷனில் அந்த அரிசியை இழுக்கும் போது ரிசல்டன் டைரக்ஷனில் ரிசல்டன் ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் அந்த அரிசி நவரும். மொத்தம் அந்த அரிசி கடைசியாக அதனோட கூட போய் சேரும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 4 எறும்புங்களுக்கு கூட ரிசல்டன் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் டைரக்ஷன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி 4 விதமான ஃபோர்ஸ் கொடுத்து 4 விதமான டைரக்ஷனில் கரெக்டாக அவங்க இழுக்கிறாங்க. அதனால தான் அரிசி போய் கடைசியாக வீடை போய் சென்றடையுது, எறும்போட வீடை போய் சென்றடையுது. ஓகே, எறும்புங்களுக்கு இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்க வேணாவா? அதனால நம்மளும் இதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் ஷீட், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கு. இங்கே யாரோ என்ன பண்ணுறாங்க, 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த டைரக்ஷனில் ஒருத்தர் இருக்கிறாரு. இங்கே இந்த ஆர்ஜினுக்குள்ள கோஆர்டினேட் ஆர்ஜினில் என்ன இருக்குன்னு சொல்லிச்சிங்க, ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க. இந்த பொருள் இல்லை ஒரு துகள், இந்த பொருளை இந்த சைடில் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஒருத்தர், இந்த சைடில் 7 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து ஒருத்தர் இழுக்கிறாரு. ஓகே, அதுக்கடுத்து இந்த சைடில் ஒருத்தர் 4 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ
20 டிகிரி, இந்த ஆங்கிள் எவ்வளோ 15 டிகிரி, இந்த ஆங்கிள் எவ்வளோ 50 டிகிரி இங்கே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மூணு விதமான டைரக்ஷனில் ஒரு பொருளின் மேலே 3 விதமான விசை செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது ஃபைனலாக அந்த பொருள் எந்த திசையில் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த 3 விசைகளின் தொகுபயன் விசை எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் நகரும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ இந்த மூணுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அந்த சிங்கிள் ஃபோர்ஸ் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் இந்த பொருள் நகரும். அப்புறம் வந்து அது என்ன மேக்னிடியூட்ல நகரும்னா இந்த மூணுத்தோட ரிசல்டன்ட் மேக்னிடியூட் இருக்குல்ல அது என்னவோ அந்த ஒரு எண் அளவோட யாராவது ஒருத்தர் இழுத்தா அது எவ்வளோ ஸ்பீடில் நகருமோ அந்த ஸ்பீடில் அது நகரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இதில் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாமா? அதாவது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துங்க. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதை கீழ்கண்ட ஃபோர்ஸ் சிஸ்டத்துக்கு நீங்கள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே இவங்க கொடுத்துருக்குது எவ்வளோ கோணம் 20 டிகிரி, இங்கே எவ்வளோ கோணம் கொடுத்துருக்காங்க 50 டிகிரி, அதுக்கடுத்து இங்கே எவ்வளோ கோணம் கொடுத்துருக்காங்க 15 டிகிரி. அதான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பெரிய டயக்ராமில் சேம் தான் அங்கே சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்துங்க, எப்பவுமே வந்து ஒரு விசை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது இங்கே ஒரு விசை இருக்குன்னு வச்சுங்க. முதல்ல ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட்டு. ஓகேங்களா? கிடைத்தளம் காம்பனண்ட்டு, அதுக்கடுத்து வெர்டிக்கல் காம்பனண்ட் சொல்லிட்டு ஃபோர்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குன்னா இது ஒரு 45 டிகிரி இல்லாட்டி ஒரு 30 டிகிரி மேட் பண்ணியிருக்குன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம், இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே எடுத்துக்கிறேன். அதாவது ஸோ இங்கே பாருங்கள், ஓகேங்களா? இங்கே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது, அது 30 டிகிரியில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். முதல் கால் பகுதியில், அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து என்னது உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டுங்களா? இது வந்து என்னது உங்களுக்கு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் கிராஃப் ஷீட்டில், கரெக்டுங்களா? இது நல்லா பண்ணி பார்த்துங்க, இது ரொம்ப அடிப்படை. இது உங்களுக்கு +1 +2ல், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பின்னாடி பிஜியில் போனீங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிசைன், அந்த மாதிரி பல இன்ஜினியரிங் துறையில், பொறியியல் துறையில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதனோட இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ்க்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும், வெர்டிகல் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது கண்டுபிடிக்கிறதுக்கு? தொகுபயன் விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது பாருங்க, இப்போ இங்கேருந்து ஒருத்தர் டார்ச் லைட் அடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வெர்டிகல் காம்பனண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கேருந்து ஒருத்தர் டார்ச் லைட்டில் ஒரு வெளிச்சம் அடிக்கிறார். அப்போது இந்த ஃபோர்ஸோட நிழல் இந்த செவரு மேலே விழும் இல்லைங்களா? கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு வெளிச்சத்தை அடிக்கும் போது ஹரிசாண்டலில் டார்ச் லைட்டை பிடிச்சி வெளிச்சத்தை அடிக்கிறீங்க. அப்போது இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடோட நிழல் எது மேலே விழும்? இங்கே செவரு மேலே விழும். ஓகேங்களா? இந்த நிழலோட நீளம் எப்படி இருக்கும்? இது ஒரிஜினல் இந்த லைனோட நீளத்தோட குறைவானதாக இருக்கும், ரெடியூஸ்ட் லென்த் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ FY, இது பேர் என்னது? வெர்டிக்கல் காம்பனண்ட். இப்போது ஏரோப்ளைன்லேருந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி, அப்போது இல்லை 12 மணிக்கு சூரியன் இங்கே இருக்குது. அப்போது மேலேருந்து ஒரு வெளிச்சம் விழும்போது இந்த கோட்டோட நீளம் தரையில் விழும் இல்லையா? தரையில் விழும்போது பார்த்தீங்கன்னா அதனோட நீளம் எப்படி இருக்கும்? இவ்வளோ இருக்கும். அதாவது ரெடியூஸ் லென்த்தாக இருக்கும். ஒரிஜினல் கோட்டோட நீளத்தை விட குறைவான நீளம் தான் நிழலாக தரையில் விழும் பூமியில். ஓகேங்களா? எப்போ 12 மணிக்கு சூரியன் இருக்கும் போது. அப்போது இந்த நீளத்தின் இந்த நிழல் நீளம் தான் வந்து என்னது? ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். திஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஃபோர்ஸ், திஸ் வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து என்னது? θ டிகிரி. எப்பவுமே ஃபோர்ஸ் ஆனது எக்ஸ் ஆக்சிஸோடு உருவாக்கி இருக்க கோணத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? θன்னு எடுக்கணும். அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா F cos θ. Fx is equal to F cos θ. ஓகேங்களா? வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு Fy இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? F sin θ. Fy இஸ் ஈக்குவல் டு F sin θ. ஸோ நீங்கள் இங்கே F sin θ, θக்கு 30 டிகிரி போடுங்க. அப்போது Fக்கு 10ன்னு போடுங்க. அப்போ இங்கே எவ்வளோ வருது? வெர்டிக்கல் காம்பனண்ட்டு 10 sin 30. 10 sin 30. இங்கே என்ன வருது? 10 cos 30. ஓகேங்களா? 10 sin 30, 10 cos 30. ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிகல் காம்பனண்ட் இப்போ கண்டுபிடிக்க வச்சுக்கோங்க. sin 30 உங்களுக்கு 1/2 தெரியும். ஸோ 10 sin 30 எவ்வளோ? 1/2. ஸோ இது கேன்சல் ஆகிட்டு எவ்வளோ வருது? வெர்டிகல் காம்பனண்ட் 5 நியூட்டன் வரும். வெர்டிகல் காம்பனண்ட் 5 நியூட்டன், அதாவது இந்த பகுதியின் நீளம். ஓகேங்க, இந்த பகுதியோட நீளம் வந்து என்ன பண்ணுவேன்? வேறு கலர் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு புரியத்துக்காக. சரி, இந்த பகுதியின் நீளம் தான் வந்து என்னது? வெர்டிகல் காம்பனண்ட். அது எவ்வளோ? 5 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த பகுதி இருக்கு இல்லையா? இந்த பகுதியின் நீளம் அது கண்டுபிடிக்கிறோம். 10 cos 30. அப்போ ஆக்சுவலாக 10 × cos 30. sin 30 1/2. cos 30 உங்களுக்கு √3/2 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இதை சுருக்கி இங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு Fx வரும். இது ஹரிசாண்டல் காம்பனண்ட். இப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் இந்த பகுதி நீளம்.
இந்த பகுதி இந்த பகுதியின் நீளம். ஸோ இப்படி தான் ஒரு ஃபோர்ஸுக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும், வெர்டிகல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இப்போ நான் ஒன்று அப்போது ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸுக்கு இப்போ 5 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு தனியாக ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும், 4 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு தனியாக ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும், 7 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு தனியாக ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்கேருந்து ஒரு வெர்டிகல் லைனை வரையணும். இந்த ஏரோ மார்க்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை ஒய் ஆக்சிஸ்க்கு வரையணும். சரி, அப்போது இந்த நீளம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து என்னது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ். இப்போ 5 நியூட்டன்ன்றது F1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். அப்போது இந்த நீளம் வந்து என்னது F1x, F1x. அதுக்கடுத்து இந்த நீளம் இருக்கு இல்லைங்களா, இந்த நீளம் வந்து என்னது F1y. ஓகேங்களா? ஸோ F1x கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் சொல்கிறோம். F1x கண்டுபிடிக்கணும், F1y கண்டுபிடிக்கணும், F1 கொடுத்துருந்தாங்கன்னா இது மாதிரி இந்த ஃபோர்ஸு கண்டுபிடிக்கணும், இந்த ஃபோர்ஸு கண்டுபிடிக்கணும், F2க்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து என்ன பண்ணணும், F3க்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் F1x, F2x, F3xலாம் கூட்டினா சிக்மா எஃப்எக்ஸ் வரும். F1y, F2y, F3y எல்லாம் கூட்டினா சிக்மா எஃப்ஐ வரும். அதுலேருந்து நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். சரி, முதல்ல ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு வலதுபுறத்தை நோக்கி இருந்தால் சைனை பாசிட்டிவாக எடுத்துங்க. எதனா ஒரு ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு இடதுபுறத்தை நோக்கி இருந்தால் அதாவது ஹரிசாண்டல் காம்பனன்ட் கிடைமட்ட கூறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்களேன். எதனா ஒரு ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் இடதுபுறத்தை நோக்கி இருந்தால் அதை நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி இருந்தால் அதை சைன் என்னன்னு எடுக்கணும், நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். எதனா ஒரு ஃபோர்ஸோட வெர்டிகல் காம்பனன்ட் அப்போட அந்த பாசிட்டிவ் எடுத்துங்க சைனு. என்னோட ஃபோர்ஸோட வெர்டிகல் காம்பனன்ட் டவுன்வர்டாக இருந்தால் கீழ் நோக்கி இருந்தால் அதை நெகட்டிவ்னு எடுத்துங்க அதனோட சைனு. இதான் ஜென்ரல் சைன் கன்வென்ஷன். சரி, நம்ம கணக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்துங்க, ஸோ இருக்கு இல்லைங்களா, இப்போ 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருந்து இல்லைங்களா, 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருந்து திரும்ப நான் ரெட்டிங்க்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா தெரியுது ரெட்டிங்க்கு. ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. இதனோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சேன், இதுதான் இதனோட ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஓகேங்களா? இதுதான் இதனோட வெர்டிகல் காம்பனன்ட். ஹரிசாண்டல் எப்படி காம்பனன்ட் எப்படி கண்டுபிடிச்சேன், F1x F1 cos θ எவ்வளோ 5 cos θ. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 cos θ இல்லை 5 cos θ எவ்வளோமா 20. இதை போட்டுருக்கேன் θ 20 டிகிரி. அப்போது cos 20ன்னு போட்டிங்கன்னா கால்குலேட்டரில் போடுங்க, cos 20 கண்டுபிடிங்க. அது 5 பேருக்குங்க எவ்வளோ 4.69 வந்துச்சு. F1ஐ பாருங்கள், F1 sin θ, அது 5 sin θ, அது எவ்வளோ வந்துச்சு 1.71 வந்துச்சு. நல்லா பார்த்துங்க, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை டுவார்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், சைன் வந்து பாசிட்டிவில் எடுத்துக்கிறேன். அந்த வெர்டிகல் காம்பனண்ட்டு டுவார்ட்ஸ் அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் இதனோட சைன் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸில் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இதுவும் ப்ளஸில் வரும், இதிலும் ப்ளஸ் வரும். இதே மாதிரி இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டுபிடிங்க. இதில் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டு டுவார்ட்ஸ் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால சைன் வந்து என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு மைனஸில் வரும். சைன் எதில் எழுதணும், மைனஸில் போட்டுங்க. வெர்டிகல் காம்பனண்ட்டு அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால சைன் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸில் போட்டுக்கணும். ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்குது. சரிங்களா? சரி, முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், மூணாவது ஃபோர்ஸ் இருக்குது. மூணாவது ஃபோர்ஸ் 1 2 3 4வது குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் வரும். அதுக்கடுத்து வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்கும், உங்களுக்கு வெர்டிகல் காம்பனண்ட் வரும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்ஸ் F3 cos θ, வெர்டிகல் காம்பனண்ட் F3 sin θ. ஸோ எடுத்துங்க F3x, இது வந்து பாசிட்டிவ். ஏன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் டுவார்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, அதனால் பாசிட்டிவ் எடுத்துருங்க. வெர்டிகல் காம்பனண்ட் டுவார்ட்ஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிறதுனால இங்கே நெகட்டிவ் போட்டு நீங்களே போட்டுக்கணும், மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அல்ஜிபிரிக் சம்மு அப்புறம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இவ்வளோ வந்துருச்சு இல்லைங்களா, 2.57 -3.06 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இப்போது இந்த F1x, F2x, F3x இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா சிக்மா எஃப்எக்ஸ் வரும். அதே மாதிரி F1y, F2y, அதுக்கடுத்து F3y மூணுத்தையும் கூட்டினா சிக்மா எஃப்ஐ வரும். சிக்மா எஃப்எக்ஸும் சிக்மா எஃப்ஐயும் கண்டுபிடிங்க. அது மாதிரி அடுத்த படத்தில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், சிக்மா எஃப்எக்ஸ், சிக்மா எஃப்ஐ. அல்ஜிபிரிக் சம் கண்டுபிடிச்சிருக்கேன். அல்ஜிபிரிக் சம்னு என்ன அர்த்தம், அதனோட குறியும் சேர்த்து போட்டு டோட்டல் கண்டுபிடிக்கிறது, அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறது. ஸோ அல்ஜிபிரிக் சம் இஸ் நத்திங் பட் தி ஃபைண்டிங் அவுட் தி சம்மேஷன் அலாங் வித் இட் சைன். ஓகேங்களா? F1xக்கு பாசிட்டிவ் சைனு, F2xக்கு நெகட்டிவ் சைனு, F3xக்கு பாசிட்டிவ் சைனு. அங்கே வந்து இல்லைங்களா, இப்போ முன்னாடி கணக்கில் இது பாருங்கள், பாசிட்டிவ் சைனு, நெகட்டிவ் சைனு, பாசிட்டிவ் சைனு. ஓகேங்களா? இந்த சைனோட போட்டு அதனோட டோட்டல் கண்டுபிடிங்க. ஸோ அதுதான் அடுத்த கணக்கில் அந்த அடுத்த ஸ்டெப்பில் வந்தது. ஸோ மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வந்து சிக்மா எஃப்எக்ஸ் வந்து, அதே மாதிரி சிக்மா எஃப்ஐ கண்டுபிடிங்க. ஸோ இது 0.5, இது வந்து 0.46 வந்து. ஃபார்முலா என்னது, மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸு, அதாவது தொகுபையின் விசையின் எண்ணளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதாங்க. சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எஃப்ஐ ஸ்கொயர். அது போட்டிங்கன்னா எவ்வளோ வந்தது, 0.68 நியூட்டன் வந்தது. உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு விஷயத்தையும் தொகுபயன் விசைன்றது எந்த கால் பகுதியில் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டா, ஃபோர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுக்கும் ஒரு லாஜிக் வச்சிருக்கேன், அது ஃபார்முலா வச்சிருக்கேன். அதாவது சிக்மா எஃப்எக்ஸ் பாசிட்டிவ் வந்து சிக்மா எஃப்ஐ பாசிட்டிவ் வந்தால் ரிசல்டன்ட் லைசின், ஓகே, ரிசல்டன்ட் லைசின் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிக்மா எஃப்எக்ஸ் நெகட்டிவ் வந்து சிக்மா எஃப்ஐ பாசிட்டிவ் இருந்தால் ரிசல்டன்ட் லைசின் செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லலாம். அதே மாதிரி சிக்மா எஃப்எக்ஸ் நெகட்டிவ், சிக்மா எஃப்ஐ நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட். சிக்மா எஃப்எக்ஸ் பாசிட்டிவ், சிக்மா எஃப்ஐ நெகட்டிவாக இருந்தால் ரிசல்டன்ட் லைசின் ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட கேஸில் நீங்கள் நல்லா பாருங்கள்,
சிக்மா எஃப்எக்ஸ் என்ன வந்தது பாசிட்டிவ். ஓகேங்களா, சிக்மா எஃப்ஐ என்ன வந்தது பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்க பட்சத்தில் நம்மளோட தொகுபயன் விசை எந்த கால் பகுதியில் இருக்கும், முதல் கால் பகுதியில் இருக்கும். இதான ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லாம் நீங்கள் இதை மார்க் பண்ணணும். சரிங்களா, அப்போ நீங்கள் எழுதி வச்சிங்க முதல்ல ஆர் வேல்யூ மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.68 எழுதி வச்சிங்க. கரெக்டாக நான் இப்போ மார்க் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் தான் மார்க் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும், முதல் கால் பகுதியில் வந்துச்சுன்னு மட்டும் எழுதிங்க. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் நோட்ஸு. சின்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்ஐ போத் ஆர் பாசிட்டிவ் ஆர் லைஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இது தெரிஞ்சு வச்சுங்க, அப்புறம் படம் வரையலாம். இப்போ என்ன பண்ணுங்க, தீட்டா கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் முதல் கால் பகுதியில் அமையும் தெரிஞ்சு வச்சு அது எவ்வளோ ஆங்கிள் அவைலபிள் எக்ஸோட மேட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் அவைலபிள் எக்ஸ் எது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுலேருந்து நீங்கள் கோணத்தை மெஷர் பண்ணணும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அவைலபிள் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், கோணத்தை மெஷர் பண்ணணும். ஸோ இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா இருக்குது. தீட்டா ஈக்குவல் tan இன்வெர்ஸ் மாடுலஸ் ஆஃப் சிக்மா எஃப்ஐ பை சிக்மா எஃப்எக்ஸ். மாடுலஸ் ஏன் போடுறோம்னா நீங்கள் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் மட்டும் தான் வேல்யூ எடுத்துட்டு அதுக்கு tan இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து tan இன்வெர்ஸ் சிக்மா எஃப்ஐ பை சிக்மா எஃப்எக்ஸ். சிக்மா எஃப்ஐ என்ன வந்துச்சு பாருங்க, சிக்மா எஃப்ஐ வந்து என்னது வந்துச்சு உங்களுக்கு 0.46, சிக்மா எஃப்எக்ஸ் என்னது 0.5, இதை அங்கே போடுங்க. ஸோ 0.46 by 0.5 போட்டு அதுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் வந்தால் நெகட்டிவ் வந்தால் அது பாசிட்டிவாக மாற்றி அதுக்கு tan இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது 42.61. ஸோ தீட்டா ஈக்குவல் 42.61. இது கால்குலேட்டர் தான் இப்போதைக்கு நீங்கள் எடுக்க முடியும். tan இன்வெர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ நெகட்டிவ் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ண பாசிட்டிவ் மாற்றி எடுத்துட்டு 42.61 வருது. அப்போது நீங்கள் அவைலபிள் எக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் அவைலபிள் எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிங்க ரிசல்டன்ட் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு இந்த பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன், இந்த கண்டிஷனில் வச்சுன்னு. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அவைலபிள் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுலேருந்து இந்த கோணத்தை எடுங்க 42.61 ஆங்கிள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எது போடுங்க, ஒரு லைன் வந்து போடுங்க. இப்போ காம்பஸில் 0. அந்த ஆறு ஏற்கனவே கண்டுபிடிச்சிங்களா 0.68 சென்டிமீட்டர் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்க் அடிங்க. அவ்வளோதான். ஸோ இந்த 42.61 டிகிரி எடுத்து ஒரு கோடு இன்க்ளைன்டு கோடு போடுறீங்க. அதுக்கடுத்து காம்பஸில் எவ்வளோ எடுத்து 0.68 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க ஓவ மையமாக வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, அப்போது இங்கே ஒரு ஏரோ மார்க்கை இப்போ போடுங்க, இங்கே ஒரு ஏரோ மார்க்கை போடுங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது உங்களுக்கு ரிசல்டன்ட் மேக்னிடியூட் அண்ட் ரிசல்டன்ட் டைரக்ஷன். Resultant magnitude is 0.68 Newton. Resultant direction is theta equal to 42.61 degree from positive x axis. அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு இங்கே ஒரு எடுத்துக்காங்க பெர்பெண்டிகுலர் போடுங்க. இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் y axis வரீங்க. இப்போது இதை மெஷர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிக்மா எஃப்ஐ லென்த் வந்திருக்கும். இதை மெஷர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எது வந்திருக்கு சிக்மா எஃப்எக்ஸ் 0.5 வந்து இல்லையா, அப்போ இது 0.5 சென்டிமீட்டர் இருக்கும். சிக்மா எஃப்ஐ 0.46 வந்து இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிக்மா 0.46 சென்டிமீட்டர் இங்கே வந்திருக்கும். லென்த்து தானாகவே அது அமையும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னது உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகளின் தொகுபயன் விசை கண்டறிவதற்கான ஒரு வழி. அதாவது the method to find out the magnitude and direction of the resultant force when system of forces are given. ஓகே, இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. சரி, அடுத்து நம்ம கணக்குக்கு போகலாம். அதாவது லாஸ் ஆஃப் மோஷனில் அடுத்த டாபிக் வந்து என்னது ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது ஜென்ரலாக ஒரு பொருள் இப்படி இருக்குது, அப்படி தர மேலே இருக்குது அப்படி சொல்லிட்டு வைத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன பண்ணோம், இங்கே இருக்க பொருள் இங்கே போய் நிற்கும். கரெக்டுங்களா, இங்கே இருக்க பொருள் இங்கே போய் நிற்குது. சாதாரணமாக ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு பொருளை நகர்த்துறதுக்கு தான் யூஸ் ஆச்சு. ஏ என்ற இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கு, பி என்ற இடத்துக்கு நகர்த்தத்துக்கு யூஸ் ஆச்சு. நேர்கோட்டில் அதை நகர்த்தத்துக்கு யூஸ் ஆச்சு. ஆனால் சில சமயங்களில் நம்ம இப்படி ஒரு ராடு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு ராடு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆணி அடித்து செவுத்தில் இப்படி இல்லாட்டி ஒரு பெஞ்சு மேலே, ஓகே ஒரு பெஞ்சு மேலே இந்த ஏ என்ற புள்ளி ஏ என்ற புள்ளியில் நம்ம ஆணி அடித்து வச்சுருக்கோம். ஆணி அடிச்சுன்னா கொஞ்சம் லூஸான ஒரு ஆணி அடித்து வச்சுருக்கோம். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறேன். இந்த ஆணி அடித்து இந்த புள்ளி வந்து என்னது பி, இந்த புள்ளி என்னது சி. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க, இங்கே நெயில் அடித்து வச்சுருக்கேன், ஆணி அடித்து வச்சுருக்கேன், இல்லை ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஏலேருந்து சிக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் அப்படின்னு வச்சுங்க. இதே வந்து ஏலேருந்து பிக்கு இடைப்பட்ட தூரம் வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன், 3 மீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து என்னது 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ஏ டு பி டிஸ்டன்ஸ் 3 மீட்டர், ஏ டு சி டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். இப்போ வந்து வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் அபவுட் திஸ் பாயிண்ட் ஏ, வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் அபவுட் திஸ் பாயிண்ட் ஏ அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த புள்ளியில் ஆணி அடித்து வச்சுட்டு, இந்த சட்டத்துக்கு இது ஒரு மர சட்டம், இந்த இடத்துல ஏன்ற புள்ளியில் ஆணி அடித்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இந்த மர சட்டனாவும் இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த மர சட்டனாவும் இப்படின்னு ரொட்டேட் ஆகும். இந்த புள்ளியை மையமாக வச்சு ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா. அப்போ திஸ் ரொட்டேட்டிங் டெண்டன்சி ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் தி
மொமெண்ட். ஓகே, மொமெண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன்? அதாவது சாதாரணமாக ஒரு விசை வந்து ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நேர்கோட்டில் நகர்த்த தான் செய்யும். சில சமயங்களில் பொருளை அது சுத்த வைக்கும். விசையோட பொருளை சுத்த வைக்கிற தன்மைக்கு, விசையோட சுத்த வைக்கிற தன்மைக்கு நார்மலாக விசையானது ஒரு பொருளை நகர்த்த தான் செய்யும். சில சமயங்களில் பொருளை அது சுத்த வைக்கும். விசையோட இந்த சுழற்ற வைக்கிற தன்மைக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், திருப்புத்திறன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். திருப்புத்திறன் அதாவது ஜென்ரலி நார்மலி ஃபோர்ஸ் டு மூவ் த பாடி ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் along the linear direction, along the straight line direction, but sometimes force may tend to rotate the body. This rotating tendency of force is called as the moment. So இந்த இடத்துல moment of the force கண்டுபிடிக்கிறேன். moment of the force னு சொல்லும்போது நீங்க moment of the force னு மட்டும் சொன்னா போதாது, moment of the force about which point னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸோட மொமெண்ட் about the point A கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும்? இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதான் ஃபார்முலா. ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதான் ஃபார்முலா. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ இந்த இடத்துல 10 நியூட்டன். ஓகேங்களா, 10 நியூட்டன் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். அப்போ பாயிண்ட் ஏதானே கண்டுபிடிக்கிற மொமெண்ட். அப்போ 6 மீட்டர். அப்போ எவ்வளோ வந்துச்சு பாருங்க. ஸோ 10 × 6 எவ்வளோ? 60 நியூட்டன் மீட்டர். இந்த இடத்துல என்னோட ஃபோர்ஸோட மொமெண்ட் என்னது? மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் 10 நியூட்டன் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்க. இது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இது ஏன்ற புள்ளிக்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்க தூரம். அப்போ டி வந்து 6 மீட்டர். 10 60 நியூட்டன் மீட்டர் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட் ஏ. சரி, இதே ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் இப்போ வித் ரெஸ்பெக்ட் பி கண்டுபிடிக்கிறேன். ஓகே, வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் தி சேம் ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட் பின்னா அதுக்கு வேறு ஆன்சர் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வரும் சொல்லுங்கள்? ஃபோர்ஸ் அதே 10 நியூட்டன் தான். அதே 10 நியூட்டன் தான். ஸோ 10 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இப்போ பின்ற புள்ளிக்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்க தூரம் அது எவ்வளோ? இது 6 மீட்டர், இது 3 மீட்டர், இது ஒன்று, அது 3 மீட்டர். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நான் 3 மீட்டர் போடணும். ஸோ இப்போ எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்களா? 10 3 எவ்வளோ? 30 நியூட்டன் மீட்டர் வந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இப்போ மொமெண்ட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் இஸ் என்னது உங்களுக்கு? 30 நியூட்டன் மீட்டர். அதாவது ஒரே ஃபோர்ஸோட மேக்னிடியூடு வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்தது, அபவுட் தி பாயிண்ட் பி கால்குலேட் பண்ணும்போது வேறு வேல்யூ வருது. ஸோ நீங்கள் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு மட்டும் சொன்னால் அதுக்கு அர்த்தமே கிடையாது, மீனிங்கே கிடையாது. மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் விச் பாயிண்ட், மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் விச் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொமெண்ட் ஆஃப் தி இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இப்போ நான் இங்கே படம் போட்டு காமிச்சிருக்கலையா, அந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குல்லையா, அந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸோட மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். மொமெண்ட் ஆஃப் த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட் ஏன்னு சொல்லும்போது 60 நியூட்டன் மீட்டர் வந்துச்சு. மொமெண்ட் ஆஃப் த சேம் ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட் பின்னு சொல்லும்போது எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? 30 நியூட்டன் மீட்டர் வந்தது. அதே மொமெண்ட் ஆஃப் தி சேம் ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட் சி கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸ் எவ்வளோ? 10 நியூட்டனு. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0 பாருங்க. இந்த சின்றது இங்கே 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 இருக்கிறதுக்கு மேலே இங்கே க்ளோஸராக இங்கே எடுத்துங்க. சின்ற பாயிண்ட்டு இந்த இடத்துல எடுத்துங்க. ஓகேங்களா? சின்ற பாயிண்ட்டை இங்கே எடுத்துங்க. இந்த இடம் வேணாம். சரி, அதை ரப்பரில் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேசர் இருக்குது. ஸோ சின்ற பாயிண்ட்டு இங்கே இல்லை. ஓகே, 1 minute, let me take the pen. ஓகே, ஸோ சின்ற பாயிண்ட்டை இங்கே தான் எடுத்துக்கிறீங்க. இப்படி தான் அவர் திரும்புகிறாரு. ஓகேங்களா? இப்படி 1 minute, let me take the eraser. ஓகே, இப்போ வந்து வேறு பென் எடுத்துக்கிறேன். ஓகே, அதாவது சின்ற புள்ளியை எதுன்னு எடுத்துக்கிறோமா? சின்ற வேறு கலர் பென் வச்சு தான் எனக்கு தெரியும். ஓகே, அந்த பென் எடுத்துக்கிறேன். ஓகே, க்ரீன் கலர் பென். ஸோ சின்ற புள்ளியை இங்கே வச்சுக்கிறேன். சி வழியாக தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். சி வழியாக தான் அது ஃபோர்ஸு ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது நான் முதல்ல எடுக்கும் போது என்ன பண்ணிக்கிறேன்? இதை ஏன்னு எடுத்தேன் இல்லைங்களா? இதை ஏன்னு எடுத்தேன். அதாவது ஏன்னு எடுத்தேன். இந்த பாயிண்ட்டை வந்து நான் பின்னு எடுத்தேன். இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்து அது சிக்கு நேராக தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்து சிக்கு நேராக தான் என்ன பண்ணுது? ஃபோர்ஸ் ஆகும். அப்போ அந்த பொருள் வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகும். அந்த பொருள் வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகும். ஸோ சி வழியாக தான் என்ன ஆகுது? ஃபோர்ஸ் போகுது. நம்ம கொடுத்துருக்க அந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் எப்படி போகுது? சி வழியாக தான் போகுது. பாருங்கள், லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எது வழியாக பாஸ் பண்ணி போகுது? லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு எது வழியாக பாஸ் பண்ணி போகுது? சி வழியாக பாஸ் பண்ணி போகுது. ஓகேங்க, சரி. இப்போ அந்த இடத்துல பாருங்கள். இப்போது அந்த இடத்துல திரும்ப ஒரு வேறு கலர் பெனில் மாற்றி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு. சியும் என்ன பண்ணியிருக்கு? அது மேலே இருக்குது. சியும் அது மேலே இருக்குது. சரி, அப்போது இந்த 0 மீட்டர் இங்கே என்ன பண்ணோம்? சிக்கும் அந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுதான் 10 நியூட்டன் ஃபோர்ஸ்.
சி என்ற புள்ளி எது மேலேயே இருக்குது, அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் மேலேயே இருக்குது. சி என்ற புள்ளி எது மேலேயே இருக்குது, லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் மேலேயே இருக்குது. அப்போ சிக்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் நடுவில் 0 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு 0 நியூட்டன் மீட்டர், இந்த இடத்துல மொமெண்ட் எவ்வளோ வருது 0 நியூட்டன் மீட்டர். அப்போ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட் சி கால்குலேட் பண்ண எவ்வளோ வருது 0 நியூட்டன் மீட்டர் வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நீங்கள் ஒரு ஸ்பேனர் எடுத்துங்களேன். இந்த ஸ்பேனர் வச்சு இந்த ஒரு போல்ட்டையோ நட்டையோ திருப்புறீங்க. திருப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த அந்த போல்ட்டோட சென்டர்லேருந்து அதுக்கடுத்து நீங்கள் கையில் விசை கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஸ்பேனரோட எட்ஜில் பிடிச்சி திருப்பீங்க இல்லையா, அப்போ அது வரைக்கும் இருக்க தூரம் தான் வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா இது வந்து இந்த போல்ட்டோட சென்டரு இல்லை நட்டோட சென்டரு. இது வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் என்ன பண்ண ஸ்பேனர் எட்ஜில் ஒரு விசையை கொடுக்குறீங்க. அப்போ திஸ் இஸ் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், திஸ் இஸ் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே எந்த அளவுக்கு இந்த லீவரேஜ் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த கேப் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்புறது ஈஸியாக இருக்கும். இங்கே பிடிக்கிறதுக்கு பதிலாக கையை ஸ்பேனரில் போய் இங்கே கையை வச்சு பிடிச்சி திருப்பினீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் கையை வச்சு அந்த ஸ்பேனர் மேலே கை வச்சு நீங்கள் அந்த நட்டியோ இல்லை போல்ட்டையோ திருப்பணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே மொமெண்ட் கம்மி, அதை விட இங்கே மொமெண்ட் அதிகம், அதை விட இந்த இடத்துல மொமெண்ட் அதிகம். ஸோ ஸ்பேனர் ரொம்ப லாங்காக இருக்கு. அதாவது ஸ்பேனர் இப்படி இருக்கு இல்லைங்களா, சரி இப்படி இருக்கு, இப்படி இருக்கு ஸ்பேனர் இல்லைங்களா. ஸ்பேனரோட லென்த்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பேனரோட லென்த்து லாங்காக இருக்க உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு அதிகமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு லீவரேஜ் அதிகமாக கிடைக்கும், அது மொமெண்ட்டும் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் லாரிலாம் நீங்கள் அந்த வீலை அவங்க அவுக்கும் போது கழட்டும் போது அந்த நட்டை கழட்டும் போது அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ரொம்ப பெரிய லாங் ஸ்பேனர் வச்சு அதனுடைய எட்ஜில் ஏறி நிற்பாங்க பார்த்தீங்களா. அந்த கிளீனர்லாம் அந்த ஸ்பேனரோட எட்ஜில் ஏறி நின்று அதை கழட்டுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, வெரி லாங் ஸ்பேனர் யூஸ் பண்ணுவாங்க. லாங் ஸ்பேனர் யூஸ் பண்ணும்போது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆகும்போது அதே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு எஃப்டிடி ஃபார்முலாவில் பாருங்கள், ஃபார் த சேம் கிவன் ஃபோர்ஸு அப்ளை பண்ணும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக வரதுனால லாங் ஸ்பேனரில் உங்களுக்கு என்ன ஆகுது, அதிகமாகும், திருப்புத்திறன் அதிகமாகும். உங்களுக்கு என்ன ஆகும், திருப்புத்திறன் அதிகமாகுது. சரி, அதான் இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், திஸ் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் மோர் when the distance between the fixed edge and the point of application of force is more. ஸோ கதவை நீங்கள் திறக்கிறீங்க இல்லையா, நீங்கள் பாருங்கள் வீட்டில் கதவு திறக்கும் போது நீங்கள் இங்கே பிடிச்சிட்டு கதவு திறந்தீங்கன்னா, அதாவது இந்த டைரெக்ஷனில் என்ன பண்ணுறீங்க, கதவை புஷ் பண்ணுறீங்க. இந்த டைரெக்ஷனில் கதவை புஷ் பண்ணும்போது உங்களுக்கு இதுதான் ஹிஞ்சு, கீழ்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழ் இதுதான், இங்கே தான் கீழ் இருக்குது, ஹிஞ்சு இருக்குது, இங்கே ஒரு ஹிஞ்சு இருக்குது, இங்கே ஒரு ஹிஞ்சு இருக்குது. ஓகேங்களா, அப்போது இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்படின்னா அது உங்களுக்கு இது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆகிடுது. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கதவு இந்த எட்ஜில் பிடிச்சி தள்ளும்போது ஈஸியாக இருக்குது. இந்த எட்ஜில் பிடிச்சி தள்ளினீங்கன்னா, இந்த இடத்துல பிடிச்சி தள்ளினீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே மொமெண்ட் அதிகம், இங்கே மொமெண்ட் அதிகம், இங்கே மொமெண்ட்டு கம்மி. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு பேர் தான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதாவது சுழல் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த ஸ்பேனர் விஷயத்தில் எடுத்திங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்க, அது சுழற் புள்ளின்னு சொல்லுவாங்க. அது வழியாக போகிற அச்சுக்கு சுழல் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங் ஆர் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் a force about a fixed point or fixed axis is called a moment of the force about that point or torque. அதாவது ஒரு புள்ளியை மையமாக வச்சு இந்த விசைக்கு ஒரு திருப்புகின்ற திறன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு அச்சை மையமாக வச்சு அதுக்கு திருப்புகின்ற திறன் இருந்தால் அது அச்ச மையமாக வச்சு திருப்புத்திறன் சொல்லுவோம். ஒரு புள்ளியை மையமாக வச்சு அதுக்கு திருப்புகின்ற திறன் இருந்தால் அது சுழற் புள்ளியை மையமாக வச்ச திருப்புத்திறன் சொல்லுவோம். இட் இஸ் மெஷர்ட் பை தி ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர். ஏற்கனவே சொன்ன விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டார்க், அதுக்கு இங்கிலீஷில் வந்து டார்க்னு சொல்லலாம், மொமெண்ட்னு சொல்லலாம். திருப்புத்திறனுக்கு தமிழில் வெறும் திருப்புத்திறன் மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ விசையின் திருப்புத்திறனுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரிங்களா, இப்போ வந்து அடுத்த டாபிக் போகலாம். டார்க்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு திசை இருக்குது. இட் இஸ் ஆக்டிங் ஆன் த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரில் ஸ்க்ரூ திருப்பி ஒரு செவுத்தில் ஏற்றுறீங்க. செவுத்தில் ஏற்றும் போது இந்த பிளேன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் பிளேன். இல்லைனா இப்படி ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துங்க. இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னது நெகட்டிவ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு வந்து டார்க் எந்த டைரக்ஷனில் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுங்க. அதாவது டோர் நாபு, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து டோர் நாப் எடுத்துக்கலாம். ஸோ டோர் நாப் வந்து இப்படி இருக்கும் இல்லைங்களா, டோர் நாப் வந்து இந்த மாதிரி இருக்குது. டோர் நாப் வந்து இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்புறீங்க. திருப்பும் போது நான் ஒய் ஆக்சிஸில் நீங்கள் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கடுத்து வந்து என்னது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அந்த டோர் நாபோட சென்டருக்கும் டோர் நாபோட
சென்டருக்கும் உங்களோட விசை கொடுக்குற திசைக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்க் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்னா இது ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலரான டைரெக்ஷனில் இருக்குமா. ஓகே, இது ரெண்டு கோட்டுக்கும் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன், அதாவது ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒன்று ஒய் ஆக்சிஸில் இருந்துன்னா உங்களோட டார்க் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்கும், இஜெட் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெரியல உங்களுக்கு? எக்ஸ் ஒய் இஜெட், இது எக்ஸ் டைரெக்ஷன், இது ஒய் டைரெக்ஷன், இது இஜெட் டைரெக்ஷன். ஸோ உங்களோட டி வேல்யூ இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா, உங்களோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா, ஓகேங்களா, அது ஃபோர்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா டார்க் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கு பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும். சரி, டார்க்கோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். அதுக்கு 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரல் ஃபோர்ஸ் அப்ளைட் சைமல்டேனியஸ்லி அட் 2 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் கான்ஸ்டிட்யூட் கப்புள் அப்படின்றது நல்லா பாருங்கள். இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சட்டம் மர சட்டம் இப்படி இருக்குது. இந்த மர சட்டத்தில் நடுவில் ஆணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஆணி அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மர சட்டத்தை நான் சுற்றணும்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ சுற்ற போகிறேன், கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்ற போகிறேன். இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்ற போகிறேன் வச்சுங்க, இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அதுவும் 10 நியூட்டன். இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், அதுவும் என்னது 10 நியூட்டன். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஒரு 5 மீட்டர். ஒரு 5 மீட்டர். இதுக்கு பேர் தான் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இல்லை எஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர் ஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஏ டிஸ்டன்ஸ் எடுத்துங்க 5 மீட்டர். சரி, இப்படி பண்ணும்போது இதுனாவும் இந்த எட்ஜு இப்படி சுற்றும், இந்த எட்ஜு இப்படி சுற்றும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் என்ன பண்ணுது, இந்த மர சட்டம் சுத்த போகுது. ஏன்னா நடுவில் ஆணி அடிச்சிருக்கேன். ஸோ இப்போது இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது வென் எவர் அன்லைக் ஃபோர்ஸஸ் parallel in direction, the forces which are having equal magnitude 10 newton 10 newton equal magnitude இருக்கணும், parallel in direction இருக்கணும், இணையாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவோம், ஆக்டிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன், எதிர் திசையில் செயல்படணும். அந்த மாதிரி செயல்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எட்ஜ் ஏன்னு வச்சுங்க, இந்த எட்ஜ் பின்னு வச்சுங்க. இப்போ ஏக்கு பிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். இந்த ஃபோர்ஸுக்கு இந்த ஃபோர்ஸ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆம்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல ஒரு திருப்புத்திறன் உருவாதில், அந்த திருப்புத்திறனுக்கு பேர் தான் வந்தது கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதாவது மொமெண்ட் ஆஃப் த கப்புள் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் வந்து மொமெண்ட் ஆஃப் த கப்பல். மொமெண்ட் ஆஃப் த கப்பல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர்ம் ஆஃப் த கப்பல். ஸோ ஒரு ஃபோர்ஸ் போட்டு இப்போ மொமெண்ட் ஆஃப் த கப்பல் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். மொமெண்ட் ஆஃப் தி கப்பல் கண்டுபிடிக்கிறேன். moment of the couple is equal to force into arm of the couple. அவ்வளவுதான். ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் எடுத்துங்க, 10 நியூட்டன் 10 நியூட்டன், ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் எடுத்துங்க. ஸோ 10 நியூட்டன். ஆர்ம் ஆஃப் த கப்பல் பாருங்க, ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகேங்களா? இது எவ்வளோ, 5 மீட்டர். அப்போது 5 மீட்டர் அப்படின்னு போட்டுங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. 15 50 நியூட்டன் மீட்டர். இந்த இடத்துல எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் த கப்பல் எவ்வளோ, 50 நியூட்டன் மீட்டர். இதுக்கு சைன் கன்வென்ஷன் என்ன பண்ணணும், சைன் என்ன பண்ணணும்னா ஆன்டி கிளாக் வைஸில் எங்கேயாவது இருந்ததுன்னா உங்களுக்கு மொமெண்ட்டு, அதுக்கு பாசிட்டிவ் சைன் போடுங்க. இதை வந்து கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல கிளாக் வைஸில் சுற்றுது, இதுக்கு வந்து நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். இங்கே நெகட்டிவ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது, மொமெண்ட் வந்து இந்த பொருளை சுற்றுது. அதனால் மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் செயல்படும் போது அது என்ன பண்ணிக்கணும், பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ் சைன் போட்டுக்கணும். ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் சைன் தான் எடுத்துக்கிறோம், ஏன்னா இந்த இடத்துல இந்த சட்டம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லாம் சுற்ற போகுது. ஸோ நோ டிரான்ஸ்லேஷன் மோஷன், ஒன்லி ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 2 விசைகள் செயல்படுது. அந்த 2 விசைகள் செயல்படும் போது நம்ம என்ன சொல்கிறோம், கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எப்போ வந்து 2 விசைகளை வந்து கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த எட்ஜு வந்து என்னது ஏ, இந்த எட்ஜு வந்து என்னது பி. ஓகேங்களா? இங்கே சென்டர் ஆணி அடித்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸு செயல்படுது பாருங்கள், இங்கே ஒரு ஃபோர்ஸு செயல்படுது 10 நியூட்டன், இங்கே ஒரு ஃபோர்ஸு செயல்படுது 10 நியூட்டன். ஓகேங்களா? இப்போது இந்த 2 ஃபோர்ஸையும் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 2 விசைகளை இரட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, கல்யாண ஜோடி மாதிரி தான் இந்த 2 ஃபோர்ஸும். எப்போது ஒரு ஜோடி ஃபோர்ஸ் நம்ம கப்புள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸும் சமமானதாக இருக்கணும். ஓகே, 2 ஃபோர்ஸும் முதல்ல சமமானதாக ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கணும். இப்போ பாருங்கள், 2 ஃபோர்ஸும் 10 10 தானே இருக்க. நம்ம மனிதனோட வாழ்க்கையில் யாரை கல்யாண ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கிட்டத்தட்ட 2 பேருக்கும் வயசு சமமாக இருக்கணும். ஒரு 60 வயசு கிழவனுக்கு 10 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. 30 வயசு பையனுக்கு ஒரு 28 29 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டில் வயசு ஈக்குவல். அதான் இந்த இடத்துல மேக்னிடியூட் ஈக்குவல். சாரி, கல்யாண ஜோடின்னு யாரை சொல்லுவோம், வயசு சமமாக இருக்கணும். 30 வயசு பையன் 30 வயசு பொண்ணு, இல்லாட்டி 30 வயசு பையன் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவல் 28 27 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது இல்லைங்களா? நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 பேருக்கும் வயசு ஈக்குவல்னு வச்சுங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு வயசு ஈக்குவல்னு வச்சுங்க. ஸோ வயசு ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 2 ஃபோர்ஸுக்கும் எண்ணளவு ஈக்குவலாக இருக்கணும், மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா?
அதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, 2 ஃபோர்ஸும் இணையாக இருக்கணும், 2 ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல 2 ஃபோர்ஸும் பேரலாக இருந்துச்சா? சாரி, இந்த இடத்துல ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஸோ இது பாருங்கள், இதை அழிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ பாருங்கள், இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இது, இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இது, ரெண்டும் வந்து என்ன பண்ண இணையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் போகுது, இது இப்படி தான் போகுது. ஆப்போசிட்டாக இருந்தால் கூட இணையாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நான் இப்போ ரெண்டாவது கண்டிஷன் நமக்கு வரலாம். மனிதனோட வாழ்க்கையில் யாரை கல்யாண ஜோடின்னு சொல்கிறோம்? இணையாக இருக்கணும், ஒரே மாதிரி திங்கிங் இருக்கணும். அதாவது ஒரே மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரே மாதிரி திங்கிங் இருக்கக்கூடிய ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதாவது இணை அப்படின்னு சொல்லிட்டுன்னா வேறு என்ன சொல்லலாம்? இவங்களும் மனுஷன், அவங்களும் மனுஷன் இல்லையா? மணப்பெண்ணும் மனுஷி, மணப்பையனும் என்னது மனுஷன். ஸோ 2 பேரும் ஹியூமன் பீயிங், அப்போ இணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை ஒரே மாதிரி திங்கிங் இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து மூணாவது ஒரு விஷயம் வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும். 2 ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும். அதாவது இந்த இடத்துல ஜெண்டர் எடுத்துக்கலாம். கல்யாண ஜோடியில் ஒருத்தர் ஆணு, ஒருத்தர் பெண்ணு, ஒருத்தர் ஒரு டைரக்ஷன், இன்னொரு டைரக்ஷன். ஸோ அப்போ ஆணும் பெண்ணுக்கு மட்டும் நம்ம கல்யாணம் பண்ண வைக்க முடியும். ஆணுக்கு பண்ண முடியாது, பெண்ணுக்கு பண்ண முடியாது. அப்போ தான் அது கல்யாண ஜோடின்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தர் பர்ஃபெக்ட் கல்யாண ஜோடின்னு எப்போ சொல்லுவோம்? 2 பேரோட ஜெண்டரும் ஆப்போசிட்டாக இருக்கணும், இங்கே ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோம்? 2 பேருக்கு ஒரே வயசு இருக்கணும், இங்கே ஃபோர்ஸோட மேக்னிடியூடு ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து மூணாவது என்ன சொல்கிறோம்? 2 பேரும் மனிதர்களாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ஒரு யானையை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, ஒரு பூனையை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? பேரலாக இருக்கணும். ஃபோர்ஸ் வந்து என்ன பேரலாக இருக்கணும். ஸோ எப்போ வந்து 2 ஃபோர்ஸஸ் வந்து பேரலாக இருக்கும், 3 கண்டிஷன் நிறைவடைஞ்சதான் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2 ஃபோர்ஸ் இருக்க பட்சத்தில் 2 ஃபோர்ஸோட மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கணும், 2 ஃபோர்ஸும் பேரலாக ஆக்ட் ஆகணும், 2 ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும். இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதை வந்து கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இரட்டை அல்லது இரட்டை விசைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடியுது. இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே போயிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட சேனலான சென்னை எஜுகேஷனல் ஆன்லைன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களோட கிளாஸ்மேட்ஸையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் வச்சு தான் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நான் வெளியிடுவேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊக்கம் எது? நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் மட்டும்தான். உங்களோட கமெண்ட்ஸ் அதிகமாக அது என்னை ஊக்கப்படுத்தின மாதிரி இருக்கும். தொடர்ந்து இது மாதிரி விரிவான வீடியோக்களை நான் வெளியிடுவேன். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களா.